வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற 122 லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது 19வது லெசன். 19வது லெசனை என்ன பார்க்க போகிறோம்னா, அரசாங்கங்களின் வகைகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அரசாங்கத்தின் உறுப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் உறுப்புகள் எதுனா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டு சட்டமன்ற, நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை செயல்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் பி, அரசு. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வதும் மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகவும் நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்துவதாகவும் அமையும் அரசு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுனா ஆப்ஷன் டி, ஒற்றை ஆட்சி முறை தான். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஐக்கிய பேரரசில் காணப்படும் முடியாட்சி அமைப்பு மிகவும் பழமையான அரசாங்கமாகும். முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அடுத்து 3 பாருங்க, ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி ஆகும். அதாவது அரசின் தலைமையாகவே இருந்தாலும் சட்டம் இயற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. 3மே நமக்கு சரிதான். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள், ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடுகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒற்றையாட்சி முறை கொண்ட நாடுகள் எதுனா இங்கிலாந்து, ஜப்பான், இலங்கை, பிரான்ஸ். நமக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. நமக்கு 1 சரிதான். அடுத்து பாருங்கள், இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் குபர்னர் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2வது கூற்றும் நமக்கு சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. 7வது கொஸ்டின் பாருங்கள், ஒற்றையாட்சி முறையின் நிறைகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 பாருங்கள், ஒற்றையாட்சி முறை சிறு நாடுகளுக்கு பொருத்தமானது, குறைந்த செலவுகளுடையது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1 நமக்கு சரி. கூற்று 2 பாருங்கள், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் மோதல்கள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையில் மோதல்கள் இருக்காது. நமக்கு 2வது கூற்று தவறு. ஒற்றையாட்சி முறை தாமதமாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படுகிறது. இதுவும் நமக்கு தவறு தான். உடனடியாக. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அரசியலமைப்பு திருத்தங்களை எளிதில் மேற்கொள்ள இயலும். அப்போது நமக்கு 4ம் தவறு தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும் பொருந்தாது. 8 பாருங்கள், கூட்டாட்சி முறை கொண்ட நாடுகளை தேர்ந்தெடு. கூட்டாட்சி முறை கொண்ட நாடுகள் எதுனா கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இது எல்லாமே கூட்டாட்சி கொண்ட நாடுகள் தான். ஆப்ஷன் டி. எந்த ஆட்சி முறையில் தேசிய அரசை மைய அரசு அல்லது மத்திய அரசு என்றும் பிராந்திய அரசை மாநில அரசு அல்லது மாகாண அரசு என்றும் அழைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆட்சி முறையிலனா ஆப்ஷன் பி, கூட்டாட்சி முறை. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள், கூட்டாட்சி முறைகள் அம்சங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, இரட்டை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம், 2 அவை ஆட்சி, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை. நமக்கான ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று பாருங்க, நவீன மக்களாட்சி முறைகளை நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை என 2 வகைகளாக பிரிக்கலாம். காரணம், நிர்வாகம் மற்றும் சட்டமன்ற அமைப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பின் தன்மையை பொறுத்து அரசுகள் இவ்விரு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, கூற்று சரி, அதற்கான காரணமும் சரி.
அடுத்து 12 பாருங்க, அதிபர் மக்களாட்சி முறை கொண்ட நாடுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதிபர் மக்களாட்சி முறை கொண்ட நாடுகள் எதுனா ஆப்ஷன் தப்பாக இருக்குது, அமெரிக்கான்னு மாற்றிக்கோங்க. அதிபர் மக்களாட்சி முறை கொண்ட நாடுகள் எதுனா அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா. நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். இது கூட ஆஸ்திரேலியாவும் வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எந்த ஆட்சி முறையில் அமைச்சரவையை கிச்சன் கேபினெட் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆட்சி முறையில்னா ஆப்ஷன் டி, அதிபர் மக்களாட்சி முறையில். அடுத்து 14 பாருங்க, பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, நேராக தான் கொடுத்துருக்குறேன். ஜெர்மனி பாருங்க, பந்தஸ்டாக். இது என்னன்னா அந்தந்த நாட்டில் உள்ள நாடாளுமன்றங்களின் பெயர்கள். அடுத்து டென்மார்க் பாருங்க, போக்டிங். நார்வே ஸ்டார்டிங். பிரிட்டன் என்னன்னா பார்லிமெண்ட். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தமற்றதை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, பொருத்தமற்றது எதுவும் இல்லை. இஸ்ரேலோட நாடாளுமன்றம் எப்படி அழைக்கப்படுதுன்னா கெனசெட். அதே மாதிரி ஜப்பான் டயட். அமெரிக்காவில் காங்கிரஸ். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள், பெரும்பான்மை கட்சி ஆட்சி, கூட்டு பொறுப்புணர்வு, இரட்டை உறுப்பினர்கள், பிரதம மந்திரியின் தலைமை. இதெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சி முறையோட அம்சங்கள். அடுத்து 17 பாருங்க, எந்த ஆட்சி முறையில் அரசின் சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள் மூன்றும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரமாக இயங்கும் அமைப்புகளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆட்சி முறையிலனா ஆப்ஷன் சி, அதிபர் மக்களாட்சி முறையில் தான். அடுத்து 18வது கொஸ்டின், கீழே உள்ள கூற்றுகளை படித்து எந்த ஆட்சி முறைக்கு பொருத்தமானது என்பதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 பாருங்க, ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள், பெரும்பாலும் ஒரே குடியுரிமை, துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது, அதிகார பகிர்வு இல்லை, மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். இதெல்லாம் எந்த ஆட்சி முறைக்கு பொருந்ததுன்னா ஆப்ஷன் ஏ, ஒற்றை ஆட்சி முறை. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க, கீழ் உள்ள கூற்று எந்த ஆட்சி முறைக்கு பொருந்தும் என்பதை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 2 நிலையில் அரசாங்கம், இரட்டை குடியுரிமை, கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை, அதிகார பகிர்வு, அதிகார பரவல். இதெல்லாம் எந்த ஆட்சி முறைக்கு உகந்ததுன்னா ஆப்ஷன் பி, கூட்டாட்சி முறைக்கு உகந்தது. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகளை கவனி. 1 பாருங்க, குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதிபரே அதிகாரம் படைத்தவர். அரசாங்கத்தின் தலைவரும் அதிபரே, மாகாணத்தின் தலைவரும் அதிபரே ஆவார். மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பேற்க மாட்டார். அதிகார பிரிவினை, தனிநபர் தலைமை. இந்த கூற்றுகளுக்கெல்லாம் பொருத்தமான அரசாங்க முறை எதுனா ஆப்ஷன் சி, அதிபர் மக்களாட்சி முறை தான். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தியதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ பாருங்க, சட்டமன்ற உறவுகள் பிரிவு 245 முதல் 255 வரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு கரெக்டு தான். சட்டமன்ற உறவுகள் 245 முதல் 255 வரை. அடுத்து பாருங்க, நிர்வாக உறவுகள் 256 முதல் 263 வரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நமக்கு சரிதான். அடுத்து நிதி உறவுகள் பிரிவு 268 முதல் 294 வரை. இதுவும் சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 22 பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளுக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரி ஆவார். மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருப்பது மற்றும் கூட்டுத்தன்மை, கூட்டுத்தலைமை. அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். இது எந்த ஆட்சி முறைக்கு பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி, நாடாளுமன்ற ஆட்சி முறை.
அடுத்து 23 பாருங்க, பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மத்திய பட்டியல் 100, இது நமக்கு சரிதான். ஆரம்பத்தில் 97 இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, மாநில பட்டியல் 61, இதுவும் நமக்கு சரிதான். ஆரம்பத்தில் 66 இருக்கும். 5 பட்டியலை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அடுத்து பொதுப்பட்டியல் 52, இதுவும் சரிதான். ஆரம்பத்தில் 47 இருந்திருக்கும். அடுத்து 24 பாருங்க, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த சட்ட திருத்தம்னா ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம் தான். 1976 நடந்தது. மாற்றப்பட்ட 5 பட்டியல் எதுனா கல்வி, காடுகள், வனவிலங்கு மற்றும் பறவை, எடை மற்றும் அளவுகள், ஐந்தாவதா நீதி நிர்வாகம். இந்த 5 துறைகளும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்றப்பட்டிருக்கும். அடுத்து 25 பாருங்க, வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, மாநிலங்களுக்கிடையேயான உள்ள வியாபாரம் மற்றும் வணிகம் ஆகியவை எந்த பட்டியலில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த பட்டியல்னா ஆப்ஷன் ஏ மத்திய பட்டியல். அடுத்து 26 பாருங்க, மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் அவர்களால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் டி 1970. அடுத்து 27 பாருங்க, மாநிலத்தின் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம் போன்றவை எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? எந்த பட்டியல்னா ஆப்ஷன் பி மத்திய பட்டியல். 28வது கொஸ்டின் பாருங்க, பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்து எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்போதுனா ஆப்ஷன் ஏ 2008 ஜூலை 18. அடுத்து 29 பாருங்க, குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம் மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள்கள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவை எந்த பட்டியலில் உள்ளது? எந்த பட்டியல்னா ஆப்ஷன் சி பொதுப்பட்டியலில் தான். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. அரசியலமைப்பின் வகைகள் 2 வகைப்படும். சரிதான். எழுதப்பட்ட அரசியலமைப்பு மற்றும் எழுதப்படாத அரசியலமைப்பு, இதுவும் நமக்கு சரிதான். நெகிழும் தன்மையுடைய, நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 3மே சரிதான். அடுத்து பாருங்க 31, பழைய நாடாளுமன்ற கட்டிடம் இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கான கேள்வி. பழைய நாடாளுமன்ற கட்டிடம் எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து லெசன் 20 சந்திப்போம்.